அதிகாலை 5, 6 மணிக்கு நம்ம காலையிலேயே கிராமப்புறங்களில் எழுந்துச்சி வெளியில் வரும்போது கார்த்திகை மார்கழி மாதங்களில் பனி மூட்டத்தோடு அப்படியே நெல் பயிரிட்டிருக்கிறத பார்க்குறோம். அந்த நெல்லில் பனித்துளிகள் மேலே அப்படியே இருக்குது. அதோட பக்கத்தில் தென்னை மரங்கள் அப்படியே அழகிய ரம்மிய காட்சி, சூரிய உதயம் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது. இந்த காட்சியை நம்ம கிராமப்புறங்களில் மட்டும்தான் அனுபவிக்க முடியும். நகர்ப்புறங்களில் இருக்காது. சேவல் கூவுறது, அணில் சத்தங்கள் மற்றும் நல்ல சிறப்பான இந்த காட்சியை நம்ம மிஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க, வெளி ஊர்களில், நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்க நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க. இந்த குளத்துல அதிகாலையில் குளிச்சுட்டு கோயிலுக்கு போகக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த கோயிலில் இந்த குளத்தில் குளத்தை சுற்றி தென்னை மரங்கள் வச்சு பராமரிக்கிறாங்க. இந்த குளம் முழுவதுமே தாமரை இலை படர்ந்துருக்கு. இந்த தாமரை இலையில் அந்த காலத்தில் நிறைய விசேஷங்களுக்கு சாப்பாடு இதில் தான் வச்சு பரிமாறுவாங்க. அது நல்ல ஞாபகம் இருக்கக்கூடிய இது. இதே மாதிரி உங்கள் பகுதியிலையும் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான குளங்களை நம்ம மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும். அதிகாலையில் இந்த மாதிரியான சில்லுன்னு இயற்கையாகவே இருக்கக்கூடிய இந்த குளங்களில் நம்ம குளிச்சுட்டு அன்னைக்கு புத்துணர்ச்சியோடு நம்ம வேலையில் ஆரம்பிக்கும்போது ரொம்ப ஃபீலிங்கோடு நம்ம அந்த வேலையை சிறப்பாக செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து இது மாதிரி பதிவுகளை நம்ம பார்ப்போம்.